சிந்து பைரவில சிவா ஒரு வழியா ஒரே நாள்ல போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்துட்டாரு. அதுக்கு முழு காரணமும் சிந்து தான். எப்படி வெளியே வந்தாருன்னு பார்க்கலாம் வாங்க. சிவாவை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு தெரியாம ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் இங்கிக்கும் அங்கேக்கும் ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல சிந்து ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களையும் கூப்பிட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா இவ அப்படின்னு ஒரே ஆச்சரியமா பாக்குறாங்க ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும். போலீஸ் சிந்து கிட்ட இந்த மாதிரி இங்க போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது, இப்ப போறியா இல்ல உன் மேல கேஸ் போடவா அப்படின்னு கேக்குறாரு. கேஸ் இல்ல, நீங்க என்ன சுட்டாலும் சரி நான் இங்க இருந்து போவே மாட்டேன், நீங்க டாக்டரை இங்க இருந்து வெளியே அனுப்புங்க. என்ன குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து பிளாக்மெயில் பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க போலீஸ். இவங்க யாரும் பிரச்சனை பண்றதுக்காக வரல, டாக்டர் மேல இருக்கிற பாசத்தினால அவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நீங்க டாக்டரை வெளியே விடாம நாங்க யாருமே இந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. சிவாவும் ரொம்ப ஆச்சரியமா தான் பாக்குறாரு சிந்து பண்றதெல்லாம். இவங்க மேல எல்லாம் கை வச்சா பெரிய பிரச்சனையாயிரும் சார், வாங்க போய் எஸ்பி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் உள்ள போறாங்க. கால் பண்ணியும் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அவரை நானே வர்றேன்னு சொல்றாரு. இதுக்கு நடுவுல மீடியால இருக்கிறவங்க எல்லாம் வந்து சிந்து கிட்ட என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சிந்து சொல்றாங்க. உடனே நியூஸ் எடுத்து பிரேக்கிங் நியூஸா போட ஆரம்பிச்சிடுறாங்க. சிவாவை வெளியே அனுப்புவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு. ஸ்னேகா இதெல்லாம் பார்த்துட்டு சிவா கிட்ட போய், பாத்தியா சிவா இவ எப்படியெல்லாம் நடிக்கிறான்னு, உன்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், நீ அவளை மன்னிக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் அவ பண்ணிட்டு இருக்கா, எப்படி சீன் போடுறா பாரு சிவா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எல்லாமே நல்லா தெரியுதுன்னு சொல்றாரு சிவா. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் விடாம போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சிந்து. எஸ்பி வந்து அதுக்கப்புறம் சிந்து கிட்ட பேசுறாரு. இங்க பாருமா, சிவாவெல்லாம் வெளியே விட முடியாது, நீங்க இருந்தேன்னா உன் மேலேயும் கேஸ் போட்டு உள்ள தூக்கி போட்டுருவேன், ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்றாரு. மீடியாலாம் இருந்தா பயந்துருவோன்னு நினைச்சியா, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. மறுபடியும் சிந்து போலீஸ் அராஜகம் ஒழிக அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க நடக்கிற எல்லாத்தையும் நியூஸ்ல கலெக்டர் பார்த்துட்டு கலெக்டரே போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு, எஃப்ஐஆர்லாம் எதுவும் வேணாம், கேன்சல் பண்ணிட்டு அவரை வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸும் வந்து சிவாவை உள்ள கூப்பிடுறாங்க. இதுல ஒரு சைன் போட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னு சிவாவே ஷாக்காகி பாக்குறாரு. ஆமா, இப்பதான் கலெக்டர் கால் பண்ணாங்க, டிவியில இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உன்னோட எஃப்ஐஆரை கேன்சல் பண்ணிட்டு வெளியே அனுப்ப சொன்னாங்க, கிளம்பி போ அப்படின்னு சொல்லிடுறாரு. சிவா சந்தோஷமும் பட முடியாம வருத்தமும் பட முடியாம சைன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. எஸ்பி வெளியே வந்து சிந்து கிட்ட, நீங்க இப்போ இங்க இருந்து கலையலாம், சிவாவை ரிலீஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றாரு. என்ன சொன்னீங்க, டாக்டரை ரிலீஸ் பண்ணிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டாக்டர் எப்போ வெளியே வருவாரு அப்படின்னு சிந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஸ்னேகா சிவா கூட கை கோர்த்துட்டு வெளியே வர்றதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. டாக்டரே, உனக்கு ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு போய் பேசுறாங்க. சிவா எதுவுமே பேசாம நிக்கிறாரு. ஸ்னேகா உடனே, வா சிவா இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. என்னக்கா டாக்டர் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லான்னு கேட்க, நான் எவ்வளவு பெரிய துரோகத்தை டாக்டருக்கு பண்ணிருக்கேன், என்ன அவ்வளவு சீக்கிரம் மன்னிச்சிருவாராடா அப்படின்னு சிந்து பதில் சொல்றாங்க. இருந்தாலும் சிவா அங்க இருந்து கிளம்பும் போது சிந்துவை திரும்பி பார்க்கதான் செஞ்சாரு. அந்த ஒரு பார்வைக்கே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சிந்து. இங்க சிட்டு வெளியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. சிவாவோட அம்மா வர்றாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கன்னு கேட்க, சிவா டாக்டரை இங்க இருந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா சிந்து மட்டும் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்கிறதையும் சொல்றாங்க. கரெக்டா அந்த டைம்ல பழனிக்கு போனவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எங்க நம்ம பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இவங்களும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே சிவா அங்க வந்துடுறாரு. என்ன சிவா ஆச்சு, ஏன் உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. போலீஸ் எல்லாம் உன்னை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவாங்களே சிவா, ஏன் உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் கேக்குறாங்க. எதுக்குமே பதில் சொல்ல முடியாம சிவா நிக்கிறாரு. கரெக்டா சிந்து அங்க வர்றாங்க. நான் சொல்றேன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றாங்க. எல்லாரும் சிந்துவை பார்க்க இன்னைக்கு இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.